வாசக தோழியருக்கு வணக்கம். உங்களை கதைப்போமா சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் கேட்க இருக்கும் கதை ஓய்வு காலம் உறுத்தும் தனிமை. சில நாட்களுக்கு முன் ஒரு நாள் மாலை நேரம் வீட்டில் அருகில் உள்ள பூங்காவுக்கு நானும் என் கணவரும் வாக்கிங் சென்றிருந்தோம். அங்கு ஒரு இருக்கையில் அவர் அமர்ந்திருந்தார். அவர் யார்? முன்பு எங்கள் தெருவில் குடியிருந்தவர்கள் என்ற வகையில் நன்கு பழக்கமான ஒரு குடும்பத்தின் தலைவர். இன்னும் அவர்கள் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி சென்று விட்டார்கள். எனவே முன்பு போல அதிக தொடர்பில்லை. இருக்கையில் அமர்ந்திருந்த அவரை நெருங்கியதும் எனது கணவர், "என்ன சார் தனியாக உட்கார்ந்திருக்கீங்க?" என்று கேட்டார். அதற்கு அவர், "ஆமா, நான் இப்போது தனியாத்தான் இருக்கேன்" என்றார். அவர் உள்ளாக்கத்துடன் குரலில் விரக்தியும் வழிந்தோடியது. "என்ன சார் வருத்தம்?" "எப்படி சொல்றது, தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்த நான் ஓய்வு பெற்று 2-3 மாசத்துல பரபரப்பான ஓடிக்கொண்டிருந்தவன் திடீர்னு வெறுமையானது போல உணர்கிறேன். ரிட்டையர் ஆனதுமே சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை வந்து பார்ப்பாங்க, நண்பர்கள் நலம் விசாரிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அப்படி யாருமே வீட்டு பக்கம் எட்டி பார்க்கல. ஏன் செல்போனில் தொடர்பு கொண்டு கூட பேசல. வீட்டிலையும் மனைவியும் பிள்ளைகளும் அவரவர் வேலைகளில் எப்பொழுதும் போல பிஸியாக இருக்காங்க தவிர என்னை யாரும் சீண்டல. ஒரு உயிருள்ள பொம்மையை போல உட்கார்ந்திருக்கிறேன். சாப்பிடுவது உறங்குவது தவிர வேற வேலை இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. நானும் என் கணவரும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்றோம். அவரே தொடர்ந்தார். "இதுக்கெல்லாம் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. வேலை பார்த்த காலத்தில் ஏதோ நான் தான் கம்பெனியையே தூக்கி சுமக்கிறேன் என்பது போல நடந்துக்கிட்டேன். சம்பாதிக்கிறவன் குடும்ப தலைவன் என்கிற முறையில் வீட்லையும் கெத்தாதான் இருப்பேன். சொந்தக்காரங்க வீட்டில் விசேஷம் நிகழ்ச்சிகளுக்கு பெரிதா கலந்துக்கிட்டதில்ல. ரொம்ப நெருங்கியவங்க தவிர்க்க முடியாதவங்கன்னா மனைவி பிள்ளைங்களை அனுப்பி வச்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். நட்பு வட்டாரத்தையும் வளர்த்துட்டதில்லை. இப்போ நான் வீட்டில் உட்கார்ந்திருக்கேன். எல்லாரும் வாங்கன்னா யார் வருவாங்க?" என்று அவரே பதிலாய் சொன்னார். என் கணவர் சற்று தயக்கத்துக்கு பின், "நீங்களே உங்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் தொடர்பு கொண்டு பேசலாமே" என்றார். அதற்கு அவர், "நானே போனிலே பேசினேன். ஆனால் 2 வார்த்தைகள் உபசரிப்புக்கு பின் போனை வைத்து விடுகிறார்கள். உறவினர்கள் வீடுகளுக்கு நாங்களே சென்றாலும் 10 நிமிடத்துக்கு மேல் என்ன பேசுவதென்றே எனக்கு தெரியவில்லை" என்றார். பணிபுரிந்த காலத்தில் நீங்கள் செய்தது சரி என்றோ தவறு என்றோ நான் சொல்ல முடியாது. ஆனால் நம் வாழ்க்கையில் எல்லாமே தேவைப்படுகின்றன. எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் உரிய முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. குடும்பத்திலும் நீங்கள் வசிக்கும் இடத்திலும் முடிந்த பொறுப்புகளை எடுத்து செய்ய முயலுங்கள். உறவுகள் நட்புகளை வளர்க்கும் முயற்சியை தொடருங்கள். நாளாக நல்ல மாற்றம் உருவாகும் என ஆறுதலாக என் கணவர் கூற நாங்கள் விடைபெற்று வந்தோம். வாழ்க்கை அத்தியாயமாக மாறும். முன்கூட்டியே அதை நாம் மனதில் வைத்து நடப்பதே நல்லது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர், கமெண்ட் செய்யவும். நன்றி.